நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு எளிதில் தீர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் நஞ்சருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம். பொதுவாக நம்ம வயல்வெளிகளில், களத்த மேடுகளில், வேலிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பெரிய பச்சை நிறமான இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். நஞ்சருப்பான்ற பெயர் கேள்விப்படும் போதே நமக்கு தெரியுது இல்லையா, உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை குறைப்பதற்கும், அதே போல் தோள்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குறைப்பதற்கும், பூச்சிக்கடிகள், காணாக்கடிகள், என்ன பூச்சி கடிச்சதுனே தெரியாமல் ஏற்படுகின்ற கடிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று இந்த நஞ்சருப்பான். நஞ்சருப்பானை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற முக்கியமான மூலிகைகளில் ஒன்றாக இருந்தாலும் கூட நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கான மிகச் சிறப்பான மருந்துகளில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்றைக்கி அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. காலையில் எழுந்த உடனே வறட்டு இருமல் ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இரும்பிட்டே இருப்போம், அப்புறம் நிற்கும். திருப்பி 1 மணி நேரம் கழித்து ஏதாவது தண்ணி குடிக்கிறோம், திருப்பி இருமல் வரும். ராத்திரி நேரத்தில் படுக்க ஆரம்பிக்கிறோம், இருமல் வரும். நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா என்கிட்ட வரும்போது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனையாக எது இருக்குன்னா, இந்த வறட்டு இருமல்னாலேயே சிறுநீர் கசிந்து விடுகிறது, அதே போல் எந்த இடத்துலையும் வெளியில் போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரல் தொற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று இந்த நஞ்சருப்பான். ஒரு 5 நஞ்சருப்பானோட இலைகளை எடுத்துங்க. அந்த இலை பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்கை அளவுக்கு நல்லா அழகாக பெருசாக இருக்கும். நல்லா தண்ணியில் வச்சு சுத்தம் பண்ணுங்கள். 1 டம்ளர் தண்ணீர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 5 இலையை அப்படியே போட்டுருங்க. அந்த 1/2 டம்ளர் ஆகிற வரையிலும் அதை நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்ச பிறகு பார்த்திங்கன்னா அது ஒரு இளம் சூடான பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். அந்த பச்சை நிறமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலையில் ஒரு முறை, இரவு ஒரு முறைன்னு உணவுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்பு சாப்பிடுங்க. ஒரு மண்டலம் 48 நாட்கள் இந்த நஞ்சருப்பானுடைய இலை கஷாயத்தை சாப்பிடும்போது அது அந்த வறட்டு இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை படிப்படியாக குறைத்து குணமாக்கிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு சைனசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறு, மூக்கில் தண்ணீர் வடியக்கூடிய நோய், பீனசம் சொல்லுவோம், ஆயுர்வேதத்தில் பிரதிஷ்யாயம்னு சொல்லுவோம். எப்படி ஒரு குழாவை திறந்து விட்டால் மூக்கிலேருந்து தண்ணி கொட்டுமோ அந்த மாதிரி குபு குபு குபுன்னு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் காலையில் எழுந்து போய் நான் வாஷ் பேஷனில் தண்ணியில் கையை வச்ச உடனே எனக்கு மூக்கில் தண்ணி வரிய ஆரம்பிச்சது சார், தொடர்ந்து தண்ணி கொட்டுது, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது அது நிற்கிறதுக்கு. திருப்பி வேலைக்கு போகிறேன், அந்த இடத்துல ஏதாவது ஒரு குளிர்பானம் ஏதாவது ஒன்று சாப்பிட்றேன், உடனே ஆரம்பிச்சிடுது. லஞ்சு சாப்பிட்ட பிறகு திருப்பி இருக்குது. ராத்திரி நேரங்களில் இரவு படுத்தோன்னா முதல் 15 நிமிடம் இந்த மூக்கில் தண்ணீர் ஒடியறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதுக்கப்புறமா தான் எனக்கு நார்மலாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சைனசைட்டிஸ் அல்லது அலர்ஜிக் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய மிகச்சிறப்பான மருந்துகளில் ஒன்று இந்த நஞ்சருப்பான் சொல்லுகின்ற கொடி. அதோட இலைகளை எடுங்க. ஒரு 5 இலைகள் 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து 5 இலைகளை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய அளவில் உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோய். நிறைய பேர் என்கிட்ட வரும்போது கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை திருப்பி திருப்பி ஏற்படுது, எதனால் இந்த பிரச்சனை எனக்கு குணமாகாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த சோரியாசிஸ் நோய் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கரவிஷம் அப்படின்னு சொல்லுவோம். கரவிஷம் அப்படின்னா சில நேரங்களில் நமக்கு உணவின் மூலம் வரக்கூடிய சில வகையான விஷத்தன்மை. உதாரணத்துக்கு சொன்னோன்னா பூச்சிக்கொல்லிகளில் இருக்கக்கூடிய பாதரசம், அதே போல் உணவில் இருக்கக்கூடிய காப்பர் சம்பந்தப்பட்ட பொருட்கள், காற்றில் இருக்கக்கூடிய லெட்டுன்னு சொல்லக்கூடிய துத்தநாகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதே போல் ஆர்சனிக்குன்னு சொல்லக்கூடிய மனசிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள், இதெல்லாம் உடலுக்குள் செல்லும்போது ஒரு கர விஷமாக இரத்தத்தில் கலந்து
அது ஒரு விஷமாக மாறும்போது நமக்கு சோரியாசிஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக நிறைய அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சோரியாசிஸ் சம்மந்தப்பட்ட நோய் குணமாகாமல் இருப்பதற்கும் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கரவிஷம் தான். அப்போ அந்த கரவிஷத்தை குறைக்கக்கூடிய மிகச் சிறப்பான மருந்துகள் எது, அந்த கரவிஷத்தை நீக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்துகள் எதுன்னு பார்க்கும்போது அதற்கு இந்த நஞ்சருப்பான் ரொம்ப முக்கியமான ஒன்று. உடம்புல விஷத்தன்மை இருக்கா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரத்த பரிசோதனை பண்ணுற இடத்துக்கு போங்க, ரத்தத்தை எடுக்க சொல்லுங்கள். அதில் மெர்க்குரி எவ்வளோ இருக்குது, காப்பர் எவ்வளோ இருக்குது, லெட் எவ்வளோ இருக்குது, ஆர்சனிக் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். இந்த 4 விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒன்றோ இரண்டோ உங்களுக்கு வழக்கத்தை விட மிகுந்த அளவு கூடுதலாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வழக்கத்தை விட கூடுதலான அளவு அது இருக்கும்போது தான் நமக்கு இந்த சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட தோல் நோய்கள் மிக அதிக அளவில் ஏற்படுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறத பார்ப்போம். அதை குறைப்பதற்கு, குணமாக்குவதற்கு மிகச்சிறந்த மருந்துகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நஞ்சருப்பான் தான். ஒரு 5 இலை நஞ்சருப்பானை எடுங்க, மிக்சரில் போடுங்க. அதில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊற்றுங்க. ஒரு 10 நிமிடம் அந்த மிக்சரை நிறுத்தாமல் நல்லா மைய அரைங்க. அரைச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த நஞ்சருப்பானோட இலையெல்லாம் நல்லா அரைப்பட்டு நல்ல ஒரு சாஃப்ட் பேஸ்ட்டாக மாறுறதை நம்ம பார்க்க முடியும். அது அப்படியே ஒரு வெள்ளை துணியில் போட்டு நன்றாக பிழிந்து எடுக்கக்கூடிய சாறு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு கிடைக்கும். அந்த சாரை காலையில் ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 நாட்கள் தொடர்ந்து அதை சாப்பிடுங்க. அதன் பிறகு போய் உங்களுடைய ரத்தத்தை பரிசோதனை செய்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் டாக்ஸிசிட்டிலாம் மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறத பார்க்க முடியும். மெட்டல் டாக்ஸிசிட்டி குறைந்தாலே நமக்கு சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட நோய்களோ, தோல் நோய்களோ, பித்த வெடிப்புகள் சொல்லக்கூடிய கால்கள், உள்ளங்கைகள் வெடிக்கின்ற பிரச்சனைகளோ படிப்படியாக குறையிறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு நோயை தீர்க்குகின்ற விதத்தில் வரும்போது ஆயுர்வேத மருத்துவமாகட்டும், சித்த மருத்துவமாகட்டும் உடலை சுத்தப்படுத்துவதற்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்போம். உடல் சுத்தப்படுத்தக்கூடிய விஷயம் சரியாக நடக்குமேயானால் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு மிகச்சிறப்பான ஒரு மருந்து நஞ்சருப்பான். இன்றைக்கு நிறைய பேர் புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு புற்றுநோய் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா துரதிருஷ்டவசமாக மீண்டும் மீண்டும் புற்றுநோய் ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதை குறைக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று நஞ்சருப்பான். நஞ்சருப்பான்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலிகை தேநீர், நான் சொன்ன மாதிரி 200 மில்லி தண்ணீர் எடுத்து 5 இலைகள் அதில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீரை மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தாலே உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை இறங்குவது போல புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய தேவையற்ற விஷத்தன்மை குறையும் போது மீண்டும் மீண்டும் புற்றுநோய் ஏற்படாமல் இருப்பதற்கு இது நல்ல வகையில் நமக்கு உதவி செய்கிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, நஞ்சருப்பானை பொறுத்தவரையிலும் உடலில் ஏற்படுகின்ற விஷக்கடிகள், காணாக்கடிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய வெற்று இருமல், ட்ரை காஃப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சைனசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், உடலில் ஏற்படுகின்ற தோல் நோய்களுக்கும், குறிப்பாக ஹை மெட்டல் டாக்ஸிசிட்டினால் உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை ஒரு மருந்தாக உபயோகப்படுத்த முடியுமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை எடுத்துரைத்து அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு முழுமையாக அளிக்கலாம் என்பதை பற்றி நம்முடைய பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளை பற்றி நாமும் கூட பல சந்தர்ப்பங்களில் இந்த நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார் என்பதற்காக அவருடைய எந்த விதமான ஒரு உரிமையும் மறுக்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்கிற அளவிற்கு விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் மனிதர்கள் பல்வேறு துறைகளில் கொண்டிருக்கக்கூடிய மனிதாபிமானம் சார்ந்த பார்வைகளும் பல புதிய வசதிகளை உருவாக்கி இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது நாம் அவற்றை எந்த கண்ணோட்டத்துடன் நாம் அவற்றை உருவாக்குகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அதை பற்றிய ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். உதாரணமாக சக்கர நாற்காலி பயன்படுத்துகிறவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நகரத்தில் சக்கர நாற்காலி பயன்படுத்தக்கூடியவர்கள் பல்லாயிரம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் ஒரு கடலை நோக்கி செல்ல முடியாது. மணல் பரப்பில்
கடல் தண்ணீரை நோக்கி கடல் தண்ணீருக்கு அருகில் செல்ல இயலாது. இதை நினைத்து பார்க்கிற போது எவ்வளவு விசித்திரமான ஒன்று என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்கள் கண்ணெதிரே பார்க்கிற கடலுக்கு அருகே அவர்களால் செல்ல முடியாது என்று. ஆனால் இது உண்மையில் அறிவியல் ரீதியில் சாத்தியமற்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. பல நாடுகளில் இதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு விஷயம் எங்கும் சாத்தியம் என்பது சமீபத்தில் நிரூபிக்கப்பட்டது. பல நாடுகளில் என்ன செய்கிறார்கள் என்றால், மணலில் செல்ல விரும்பக்கூடியவர்களுக்கு, தண்ணீரில் செல்லக்கூடியவர்களுக்கு அந்த மணலில் செல்லக்கூடிய வாகனங்களை அவர்கள் வாடகைக்கு தருகிறார்கள். அந்த வாகனங்களிலிருந்து அவர்கள் கடலுக்கு மிக அருகில் செல்லக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்பொழுதும் கூட நீங்கள் சென்னை கடற்கரையில் பார்த்தால் காவல்துறையினர் மணலில் ரோந்து சுற்றக்கூடிய வாகனங்களை நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். அதுபோன்ற வாகனங்களில் நீங்கள் கடற்கரைகளில் நீங்கள் வாடகைக்காகவோ அல்லது இலவசமாகவோ ஒரு அரசால் ஏற்பாடு செய்வது என்பது மிக மிக எளிதானது. அதை தாண்டி எவர் வேண்டுமானாலும் சக்கர நாற்காலியில் செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிகழ்ச்சியை ஒரு தனியார் தொண்டு அமைப்பு என்பது சமீபத்தில் சென்னையில் பௌர்ணமி தினத்தன்று நடத்தியது. சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு செயற்கை பாதை, அதாவது மணலின் மீது சக்கர நாற்காலி செல்லக்கூடிய ஒரு நிலையில் மாநகராட்சியினுடைய அனுமதியுடன் கடற்கரையிலிருந்து அந்த தண்ணீர் வரைக்குமான ஒரு செயற்கை பாதை ஒன்று அமைக்கப்பட்டது. அதில் சக்கர நாற்காலி பயன்படுத்தக்கூடிய ஏராளமானோர் அதில் சென்று அந்த கடலை அவர்கள் போய் பக்கத்தில் தண்ணீரை தொட்டு ரசித்த அந்த காட்சியை மக்கள் அன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலே ஒரு பெண் கூறிய ஒரு விஷயம் மிகவும் நெகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது. நான் 22 ஆண்டுகளுக்கு பிறகு கடலை பக்கத்தில் இருந்து பார்க்கிறேன். 22 வருடங்களுக்கு முன்பு நான் இந்த கடற்கரை மணலில் நான் சென்று கொண்டிருந்தேன். பிறகு என்னுடைய முதுகு தண்டுவட பாதிப்பு ஏற்பட்டு நான் சக்கர நாற்காலி பயன்படுத்துகிறவராக மாறிய பிறகு எனக்கு அந்த விஷயத்தை நான் எங்களால் தொடர முடியாது. அந்த தண்ணீரை நோக்கி எங்களால் செல்ல முடியாமல் போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த வாய்ப்பு என்பது மிகவும் ஒரு பெரிய அரிய வாய்ப்பாக நினைக்கிறோம் என்று அந்த பெண் கூறியதை ஊடகங்கள் பதிவு செய்திருந்தன. அதற்கு அடுத்த நாள் நீங்கள் சென்னை எலியட் பீச்சில் கூட அத்தகைய ஒரு செயற்கை பாதை என்பது உருவாக்கப்பட்டு சக்கர நாற்காலி பயன்படுத்துபவர்கள் செல்லத்தக்க வகையில் அங்கே ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இது உண்மையிலேயே எதை காட்டுகிறது என்று சொன்னால், உடல் ரீதியாக ஒருவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பினால், தடைகளினால் அவர் எதையுமே இழக்க வேண்டியதில்லை என்பதுதான். அறிவியலும் தொழில்நுட்பமும் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் மக்கள் விஞ்ஞானம் என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் பல சமயங்களில் நாம் ஒரு சமூகத்தினுடைய குறிப்பிட்ட பகுதியினுடைய அபிலாஷைகளையோ அல்லது விருப்பங்களையோ கனவுகளையோ கேட்கக்கூடிய நிலையில் ஒரு அரசு இல்லாமல் போகிறது. இத்தனைக்கும் இந்த நபர்கள் என்பவர்கள் இன்றைக்கு குரலற்ற நபர்கள் அல்ல. இப்போ மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்கின்றன. அவர்களே பல ஒரு அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். அதே போல் அந்த சமூகத்தில் வெளிமனில் இருக்கக்கூடியவர்கள், திருநங்கைகளை எடுத்துக்கொண்டால் அவர்களில் நீங்கள் நிறைய பேர் அது போன்ற ஒரு விஷயங்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தங்களுடைய உரிமைகளுக்காக, அவர்களுடைய வீடின்மை, அது சார்ந்த பிரச்சனைகள், இதற்காக அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாம் இந்த விஷயத்தில் இந்த செய்யப்பட்ட ஏற்பாடு என்பதை ஏன் மாநகராட்சி ஒரு நிரந்தர பாதை ஒன்றை அமைத்து தரக்கூடாது? அது மக்களுடைய உரிமை தானே. அவ்வளவு பெரிய கடற்கரையில் சக்கர நாற்காலி செல்லக்கூடிய வகையில் ஒரு சிறிய ஒரு சிமெண்ட் பாதையை கடற்கரையில் அமைப்பதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படப்போவது என்பது மட்டுமல்ல, அங்கு ஒரு சமநீதி பாதுகாக்கப்படும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் நிறைய நேரங்களில் நீங்கள் முதியவர்கள் இருக்கிறார்கள். நிறைய முதியவர்கள், மணலில் நடக்க முடியாதவர்கள் கடற்கரையில் உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் அங்கு கடற்கரைக்கு அருகில் சென்று போய் பார்ப்பதற்கு அந்த சிமெண்ட் பாதையில் சில சக்கர நாற்காலிகளையும் கூட மாநகராட்சி ஏற்பாடு செய்யலாம். இதெல்லாம் சொல்வதனுடைய காரணம், நாம் செய்வதற்கு மிக எளிதான பல விஷயங்களை கூட, மிக சுலபமான பல விஷயங்களை கூட நாம் செய்யாமல் போகிறோம். இதற்கான குரல்கள் தொடர்ந்து ஒலித்தும் கூட நாம் செய்ய தவறுகிறோம் என்பதுதான். இதை நாம் இங்கு மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களில், நீங்கள் வணிக வளாகங்கள், கடைகள், இன்னும் பல முக்கியமான இடங்களில் கூட படிக்கட்டுகள் தான் இன்றும் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது மாநகராட்சி ஒரு எளிய உத்தரவின் மூலமாக எல்லா இடத்திலும் சறுக்கு பாதைகள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை அளிக்க முடியும். அப்படி அளிப்பதன் காரணமாக அந்த நிறுவனங்களுக்கும் பெரிய எந்த சங்கடமும் இல்லை. புதிய வாடிக்கையாளர்கள் கூட அதன் மூலம் வரலாம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சமநீதி என்பது பாதுகாக்கப்படுகிறது. அந்த விதத்தில் பார்க்கிற போது
இந்த கடலுக்கு செல்வதற்காக ஒரு நாள் அமைக்கப்பட்ட செயற்கை பாதைகள் நிரந்தரமாக அமைக்கப்பட வேண்டும், நிரந்தரமான வசதிகள் செய்யப்பட வேண்டும். அரசு இதற்காக எல்லோரும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் மேயர், சைதாப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு மா. சுப்பிரமணியன். ஒரு முன்னாள் மேயரா, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா, இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகள் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, அதை பூர்த்தி செய்ய வேண்டிய மாநில அரசு எந்த அளவுக்கு செயலற்று போயிருக்கு, ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்காங்க, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். முன்னாள் மேயரா, சட்டமன்ற உறுப்பினரா, முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நீங்கள் இப்போ வந்து எல்லா இடங்களுக்கும் நேரடியாக போய் பார்க்குறீங்க, மக்கள் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அவங்கக்கிட்டேயே போய் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது பொதுவாக இன்றைக்கி மக்கள் எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதற்கு செவிசாய்க்க வேண்டிய மாநில அரசாங்கம் முழுமையாக செயலற்று போன ஒரு நிலையில் தான் இன்றைக்கி இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரப்போகுது. அதற்காக நீங்கள் வீதியாக இறங்கி பிரச்சாரம் இதெல்லாமும் பண்ணிட்டு இருக்கீங்க போது நேரடியாக மக்களோட ஒரு தொடர்பு இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இன்னைக்கு அவங்க எதிர்நோக்கி இருக்கிறாங்க இப்படின்னு இன்னைக்கு மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த நிறைய விஷயங்களை நேர்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல தமிழக அரசியல் சூழல் இன்னைக்கு எப்படி இருக்கு, அதுல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு என்பது ஒரு வெகுஜன மக்கள் விரோத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு உதாரணமாக பார்த்தோம்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அறிவியல் கலை பண்பாட்டு இயக்கம்னு இந்த லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் ஒரு கருத்து கணக்கெடுப்பு நடத்தி அதில் இந்த அரசு உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை தெரிவித்திருப்பவர்கள் 97.2% பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இது வந்து ஒரு வெகுஜன விரோத அரசாக இன்றைக்கு அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் மண்ணெண்ணெய் விலையை ஏற்றினார்கள். ஏதோ ஒரு 8 அணா 1 ரூபாலாம் ஏற்றலை, 13.5 ரூபாய் இருந்த 1 லிட்டரை 25 ரூபாய் உயர்த்திருக்கிறாங்க. ஆக 1 லிட்டருக்கு மட்டும் 11.5 ரூபாய் உயர்த்திருக்கிறாங்க. இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் பொது விநியோக திட்டத்தில் இந்த மாதிரியான விலை உயர்வு என்பது இதற்கு முன்னால் எப்போதுமே இருந்ததில்லை. திடீரென்று ஒரு நாள் அமைச்சர் சொல்லுகிறார், இனிமேல் உணவுப் பொருள் அந்த ரேஷன் கடைகளில் உளுத்தம்பருப்பு தர முடியாதுன்றாங்க. இப்போ ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி என்ன மாதிரியான உபயோகத்துக்கு பயன்படுதுன்னா, தாய்மார்களுக்கு காலையில் இந்த காலை உணவு இட்லி தோசை அந்த மாதிரி, அதுக்கு கண்டிப்பாக அதோட காம்பினேஷனுங்கிறது உளுத்தம்பருப்பு இல்லைன்னா இந்த அரிசி வாங்கியுமே பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த பருப்பு இல்லை அப்படின்ட்டார் அமைச்சர். ரெண்டாவது பார்த்தோம்னா, இந்த அரிசியும் கூட 20 கிலோ தர வேண்டிய இடத்துல 15 கிலோ, 10 கிலோ தர வேண்டிய இடத்துல 8 கிலோ இந்த மாதிரி கொடுத்து நிறைய பேருக்கு இப்போ எஸ்எம்எஸ் இந்த எஸ்எம்எஸ் மூலிமா உங்களுக்கு வந்து உங்கள் உணவுப் பொருட்கள் வாங்கியாச்சு, உங்களுடைய அரிசியை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிடுறாங்க. உண்மை என்னன்னா, அதில் ஒரு 30-40% பேர் வாங்காமையே வாங்கிட்டங்கிற தகவல் மட்டும் அவங்களுக்கு போய் சேருது. ஆக அவங்க அது வரைக்கும் அவங்க அரிசியை வாங்காதவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் தகவல் மட்டும் வாங்கிட்டங்கிற தகவல் போகுது. அப்போ இந்த அரிசியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கடத்தல்காரர்களுக்கு, பதுக்கல்காரர்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு, இப்போ குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அந்த மாதிரியான இடங்களுக்கு கடத்தல் பண்ணுறவங்களுக்கு இந்த அரிசி போய் சேருதுங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லப்படுது. இது மாதிரி பிடிஎஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பொது விநியோக திட்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாத்துலேயுமே அளவு குறைவு, சர்க்கரையாக பெரிய அளவில் அளவு குறைவு, மண்ணெண்ணெயாக 1 லிட்டருக்கு ஒரு 3/4 லிட்டர் மட்டுமே தருகிற ஒரு சூழல். அதுலேயும் கூட 100% ஒரு ரேஷன் கடையில் கார்டு இருந்துச்சுன்னா, ஒரு 1000 கார்டு இருந்ததுன்னா 1000 கார்டுக்காரங்களுக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே தரதில்லை, ஒரு 700-800ங்கிற மாதிரி. இது மாதிரி நிறைய குளறுபடிகள். நாம் அதை கண்டித்து திமுக கழகத்தின் சார்பில் வணக்கத்துக்குரிய செயல் தலைவர் அவர்கள் கடந்த இந்த ஓராண்டில் மட்டும் 2 முறை
ஒட்டுமொத்தமாக எல்லா ரேஷன் கடை முன்னாடியும் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்தார்கள். ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட 33,000 கடைகளின் முன்னால், தமிழகத்தில் 33,000 ரேஷன் கடைகள் இருக்கிறது, இந்த 33,000 கடைகளின் முன்னாலும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் பொதுமக்களின் ஒருங்கிணைப்போடு ஒத்துழைப்போடு மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றது. ஆக இந்த மாதிரி இதுவே தமிழ்நாட்டை நம்ம நினச்சி பார்த்தோம்னா, திமுக ஆட்சி காலத்தில் தலைவர் கலைஞர்கள் அவர் அமைச்சரவையில் அந்த பொது விநியோகம் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்தில் வடநாட்டைச் சேர்ந்த ஒருவர் வழக்கு தொடர்ந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர்களை சொன்ன தகவல், இந்த தமிழ்நாட்டை போய் இந்த பிடிஎஸ் சிஸ்டம் எப்படி செயல்படுதுன்னு போய் பார்த்துட்டு வந்து உங்கள் அரசுகளில் அது மாதிரி செயல்படுத்துங்க அப்படின்னு சொன்னேன். அறிவுரைத்த அந்த வரலாறு எல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி அந்த சிஸ்டம்ங்கிறது டோட்டலாகவே இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ நீட்டு தேர்வினால் இன்றைக்கு கிராமப்புறத்து மாணவர்கள், இங்கே வந்து ஸ்டேட் போர்டு படித்த மாணவர்கள், இனிமேல் மருத்துவ கல்வி என்பது அவருடைய கனவாகவே மாறிவிட்டது. இப்போ ஏழை எளியவர்கள், நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவர்கள், குறிப்பாக கிராமப்புறத்து மாணவர்கள் இனிமேல் மருத்துவம் பயிலவே முடியாது என்கின்ற ஒரு பண்டை காலத்து சூழல் வந்துவிட்டது. அது மாதிரி ஒவ்வொன்றுமே இப்போ அந்த ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது மத்திய அரசு கொண்டு வருகிற திட்டங்கள், குறிப்பாக உதய் மின் திட்டம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இங்கே செயல்படுத்த மாட்டேன்னாங்க. நீட்டு தேர்வு செயல்படுத்த மாட்டேன்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றுமே இந்த ஜிஎஸ்டி அதை செயல்படுத்த மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னால் ஜெயலலிதாவின் ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு சொல்லி கொண்டிருப்பவர்கள் அவங்க எதெல்லாம் எதிர்த்தாங்களோ அதெல்லாம் ஆதரித்து இப்போ செயல்படுத்த தொடங்கியிருக்காங்க. அதோட விளைவு பொது விநியோக திட்டம் முற்றிலுமாக சீரழிக்கப்பட்டது, மருத்துவ கல்வி கனவாகவே போய்விட்டது, பொருட்களின் விலையேற்றம், அன்றாடம் வாங்கி அந்த பொருட்களின் விலையேற்றம் மிகப்பெரிய அளவில் விலையேறி இருக்கிறது. குறிப்பாக அந்த ஜிஎஸ்டி மூலமா வந்து அந்த ஒரு எவ்வளோ சதவீதம் ஏற்றணுமோ அதை தாண்டி ஒரு வரம்பு மீறி அந்த வரி போட்டதோட விளைவு 28% என்கின்ற அளவில் ஒரு உயர்ந்த அதிகபட்ச வரியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இப்போ நிறைய பொருட்களை வாங்குவதற்கே முடியாத சூழல் என்பது நுகர்வோருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி இந்த அரசு ஒரு வெகுஜன விரோத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த அரசு ஒழியும் என்கின்ற அந்த நிலையோடு தான் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு ஒரு மைனாரிட்டி அரசாகத்தான் இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பதவி நீக்கம் அதை கண்டித்த போது வழக்கு மன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறமா அந்த தீர்ப்புக்கு பிறகு ஆளுநர், ஏற்கனவே இருந்த ஆளுநர், இப்போ இருக்க போகிற ஆளுநர் என்ன பண்ண போகிறாருங்கிறத ஜனங்க ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எது எப்படியோ இந்த ஆட்சி இல்லாமல் போக வேண்டும் என்கின்ற அந்த நினைப்பு மக்களிடத்தில் 100% உருவாகி இருக்கிறது. நிச்சயமா சார். இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழலை நம்ம ஆர்கே நகர் இடைத்தேர்தலை இப்போ சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. இதற்காக எல்லாரும் வீதியில் இறங்கி மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் இன்னைக்கு திமுக வேட்பாளருக்கான ஒரு ஆதரவு வந்து அதிகமாகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் அது அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். எல்லா தோழமை கட்சிகளும் ஒரு அணியில் இணைஞ்சு மருது கணேஷ் அவர்களுடைய வெற்றிக்காக போராடுற ஒரு சூழல். இப்போ நீங்களும் அந்த களத்தில் இறங்கி பணியாற்றிருக்கீங்கன்ற முறையில் இந்த தேர்தல் களத்தை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எப்படி பார்க்குறாங்க? பொதுவாகவே ஆர்கே நகர் ஒரு 1977 உருவான ஒரு சட்டமன்ற தொகுதி. இதுவரை 11 தேர்தல்கள் அங்கே நடைபெற்று முடிந்திருக்கிறது. 11 தேர்தல்களில் 3 முறை திமுக கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. 2 முறை சர்க்குண பாண்டியன், 1 முறை திமுக கழகத்தின் தோழமை இயக்கமான காங்கிரஸ். மீதம் 8 தடவை அதிமுக தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. ஜெயலலிதா வந்து ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்கிறது. அவர் ஒரு முதலமைச்சரையே சட்டமன்ற உறுப்பினராக கொண்டிருக்கிற தொகுதி. இப்போ இந்த 7 ஆண்டு காலமாக அதிமுக வசம் தொடர்ச்சியாக ஜெயலலிதாவை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு இருக்கிற அந்த தொகுதியில் இப்போ இருக்கிற பிரச்சனை, இப்போ ஏதாவது அடிப்படை பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு என்கின்ற அளவில் இருக்கிறதா என்றால் இல்லை. இப்போ நாங்கள் போய் பார்த்த எல்லா இடங்கள்லையுமே இப்போ தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆர்கே நகருக்கு வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் துணை முதல்வராகவும் மேயராகவும் இருந்தார், என்ன செய்தார் என்றெல்லாம் கேட்டார்.
அப்போது தான் அது ஜனங்களுக்கு வந்து தெளிவாகவே தெரியும். திமுக ஆட்சியில் இருந்தபோது தான், அவர் வணக்கத்துக்குரிய மேயராக இருந்தபோது தான் ஆர்கே நகருக்கு, அதாவது அவர் மேயர் பொறுப்பேற்ற அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் நேரடியாக சென்றது கொருக்குப்பேட்டைக்கு. அதேபோல் 2006ஆம் ஆண்டு மேயர் பொறுப்பேற்ற நாங்களும் நேரடியாக சென்றது அடுத்த 1 மணி நேரத்தில் அதே கொருக்குப்பேட்டை மீனாம்பாள் நகருக்கு. ஆக அந்த ஆர்கே நகருக்கு வந்து தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்துமே திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே செய்யப்பட்டது. இது பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆர்கே நகர் தொடங்குகிற இடமான அந்த மின்ட் பார்த்தசாரதி மேம்பாலம், அந்த மின்ட் அருகிலே இப்போது தங்கசாலை மணிகுண்டு அருகில் ஒரு மேம்பாலம் திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் துணை முதல்வராக இருந்த சமயத்தில் தான் அங்கே அந்த மேம்பாலம் கட்டப்பட்டது. அந்த மேம்பாலம் கட்டுவதற்கு கூட அங்கே 47 மரத்தொட்டிகள் இருந்தது மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில். அந்த மரத்தொட்டிகளை அகற்றி அங்கே மேம்பாலம் கட்டுவதற்கு முயற்சித்த போது அந்த மரத்தொட்டியின் உரிமையாளர்கள் எல்லாம் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று இங்கே வந்து எங்களை காலி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ மாண்புமை நீதியரசர் திரு கே சந்துரு அவர்கள் அந்த ஓப்பன் கோர்ட்லேயே சொன்னாங்க, வட சென்னை இம்ப்ரூவ் ஆகணும், மேம்படணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அங்கே இவ்வளோ பெரிய மேம்பாலத்துக்கு மாநகராட்சி திட்டமிட்டுருக்கு, அது வேணான்றீங்க, இந்த இடத்த காலி பண்ண மாட்டேன்றீங்களா, என்ன அர்த்தம், காலி பண்ணுங்கன்னு சொல்லி காலி பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி காலி பண்ண இடத்துல ஒரு மேம்பாலம் கட்டி முடித்தோம். அந்த மேம்பாலம் இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் தளபதி அவர்களால் கட்டப்பட்டது. கொருக்குப்பேட்டையில் காக்கரின் பேசின் சாலை என்கின்ற இடத்தில் ஒரு மேம்பாலம் அது திமுக ஆட்சி காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது என்னவோ ஜெயலலிதாவால். ஆனால் கட்டி முடிக்கப்பட்டது 90% பணிகள் முடிந்ததற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திறந்து வைக்கப்பட்டது ஜெயலலிதாவால். அது மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த தொகுதியில் இருக்கிற பார்த்தசாரதி மேம்பாலம், அந்த பார்த்தசாரதி மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகளான காரணத்தினால் பழமையாகி சிதிலமடைந்து கம்பிகள் எல்லாம் கூட அந்த சைடு வால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பியாக இருக்கும். அந்த வந்து ஒரு 70 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தி தந்தது திமுக ஆட்சியில். அதே மாதிரி வைத்தியநாதன் மேம்பாலம்னு ஒன்று, அந்த வைத்தியநாதன் மேம்பாலமும் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டு நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் கட்டப்பட்டு ஒரு வலுவிழந்த ஒரு பாலமாக என்றைக்கு இடிந்து விழுமோ என்கின்ற அச்சத்தில் இருந்த பாலத்தை ரூபாய் 1 கோடி செலவில் அதை பலப்படுத்தி மேம்படுத்தி தந்தது திமுக ஆட்சி காலத்தில் தளபதி அவர்கள் துணை முதல்வராக இருந்த சமயத்தில் தான். கொருக்குப்பேட்டை என்றாலே, இந்த ஆர்கே நகர் என்றாலே அனைவருடைய கவனத்திற்கும் வருவது தண்டையார்பேட்டை தொற்றுநோய் மருத்துவமனை. இந்த தண்டையார்பேட்டை தொற்றுநோய் மருத்துவமனை ஒரு 120 ஆண்டு கால பழமை வாய்ந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் தான் பெரியம்மை என்கின்ற ஒரு நோய் தாக்குதல், பிளேக், எலிக்காய்ச்சல் போன்ற பல்வேறு அந்த தொற்று நோய்களை தடுத்த பெருமைக்குரிய மருத்துவமனை. சென்னையில் இருப்பவர்களுக்கு மட்டும் மருத்துவம் பார்த்த மருத்துவமனை அல்லது சென்னையை சுற்றி அரக்கோணம், ஆற்காடு, வேலூர், இப்படி திருவண்ணாமலை எங்கு இருக்கிற மக்களுக்கும் இந்த காலரா போன்ற வியாதிகள் வருகிற போதெல்லாம் அவர்கள் இந்த மருத்துவமனை தான் நாடி வருவார்கள். அந்த மருத்துவமனை எந்த விதமான வசதியும் இல்லாமல் இருந்தது. திமுக ஆட்சி காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்களும் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களும் 13 கோடி ரூபாயை மானியமாக தந்து அங்கே உள்ளே 200 படுக்கைகள் கொண்ட புதிய மருத்துவமனையை உருவாக்குவதற்கு பணத்தை தந்ததோடு மட்டுமில்லாமல் தளபதி அவர்களே வந்து தொடங்கி வைத்து அந்த பணியும் நிறைவுற்று உள்ளே அந்த மருத்துவமனை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை செய்ததும் திமுக ஆட்சி. அதேபோல் 2004இல் ஏற்பட்ட சுனாமி பாதிப்பினால் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வீடு இல்லாமல் போன நிலையில் அவர்களுக்கெல்லாம் வீடுகளை கட்டித்தந்தது திமுக ஆட்சிகள். அதேபோல் ஆர்கே நகரில் இருக்கிற பல்லவன் நகர், திடீர் நகர் போன்ற பல்வேறு பகுதி மக்களுக்கு அந்த கல்நார் ஓடு போட்ட சிங்காரவேலர் நகர் போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கிற மீனவ மக்களுக்கு அன்றைக்கு குடிசைகளாக இருந்த வீடுகளை எல்லாம் மாற்றி கல்நார் ஓடு போட்ட வீடுகளாக கட்டி தந்தது வணக்கத்திற்குரிய மேயராக இருந்த தளபதி அவர்களுடைய காலத்தில். திடீர் நகர், பல்லவன் நகர் போன்ற பல்வேறு குடிசை பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை திட்டத்தை ஏற்படுத்தி தந்தது திமுக ஆட்சி காலத்தில். இப்படி பல்வேறு பணிகள் திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே செய்யப்பட்டது. திமுக ஆட்சி காலத்தில் தான் கொருக்குப்பேட்டையில் ஒரு சுரங்கப்பாதை, இங்கே காக்கரின் பேசின் சாலையில் மேம்பாலம் கட்டி கொண்டிருந்த போதே பக்கத்தில் ஒரு சுரங்கப்பாதை கட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருந்தபோது அதற்கான திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து அரசிடத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் பெறப்பட்டது. போஜராஜன் நகரிலே ஒரு சுரங்கப்பாதைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் பெறப்பட்டது. இந்த 2 சுரங்கப்பாதைகளுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் பெறப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதிமுக 7 ஆண்டுகளாக தொகுதியை தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை அதற்காக எந்த ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. இப்படிப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் திமுக ஆர்கே நகருக்கு என்ன செய்தது என்று கேட்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இது பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. திமுக ஆட்சியில் இருந்தபோதுதான் ஆர்கே நகருக்கு எந்த விதமான இந்த மேம்பாடாக இருந்தாலும் திமுக ஆட்சி காலத்தில் தான் இருந்தது. இந்த கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகம் ஒரு 250 ஏக்கரில்
ஒரு பாதி சென்னையின் குப்பை சேகரமாகிற குப்பைகள்லாம் அங்கே தான் கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பல ஆண்டு காலமாக, ஒரு 60-70 ஆண்டு காலமாக லட்சக்கணக்கான டன் குப்பை, அங்கே கோடிக்கணக்கான டன் குப்பை குவிந்து கிடக்கிறது. அந்த குப்பையை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்தெடுப்பது, 20 மைக்ரானுக்கு உட்பட்ட பிளாஸ்டிக்குகளை வந்து சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக அனுப்புவது, இந்த கட்டிட எரிபொருள்களை எடுத்து செங்கல் படிவங்களாக மாற்றுவது, இப்படி அதை நவீனப்படுத்தி அந்த குப்பையை இல்லாமலாக்கி ஒரு 20-30 ஏக்கரில் மட்டும் இந்த பணியை செய்து மீதம் இருக்கிற இடத்தையெல்லாம் பசுமை பரப்பாக மாற்றிட வேண்டும் என்கின்ற பணியினை திமுக மேற்கொண்டது. அப்போது அங்கிருந்த ஒரு சில பசுமை ஆர்வலர்களால் பசுமை தீர்ப்பாயத்திற்கு வழக்கு போடப்பட்டு இப்போ நிலுவையில் இருக்கிறது. 7 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி அந்த வழக்கை கொண்டு வந்து அந்த கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தை அவர்கள் அதை சரி செய்வதற்கு இன்னமும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்படிப்பட்ட அதிமுகவை சேர்ந்த முதலமைச்சர் தான் திமுகவை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. அதே கொருக்குப்பேட்டையில் ஓடிக்கொண்டிருக்கிற கொடுங்கையூர் கெனாலாக இருந்தாலும், ஓட்டியாரி நல்லாவாக இருந்தாலும், கேப்டன் காட்டன் போன்ற நீர்நிலைகள் எல்லாம் இவற்றையெல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாரி 2 பக்கமும் காங்கிரீட் பெட் அமைத்து இந்த பணிகளை செய்வதற்கு ஜவஹர்லால் நேரு புனரமைப்பு திட்டத்தின் கீழ் நிதியினை பெற்று பணிகளை தொடங்கி ஒரு 20% பணிகள் முடிவுற்றதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இப்பொழுதும் அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது 7 ஆண்டு காலமாக. இப்படி திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே ஆர்கே நகருக்கு இவ்வளவு பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு ஒரு முதலமைச்சர் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர் எதையாவது ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்னால் தகவல் தெரிந்து கொண்டு பேசுவது என்பது நல்லது. ஆனால் இதெல்லாம் தெரியாமலே, அவருக்கு கம்பராமாயணத்தை எழுதியது யார் என்றே தெரியாமல் சேக்கிழார் என்று சொன்ன மிகப்பெரிய அறிவாளி அவர் இதை தெரிந்து கொண்டு பேசுவார் என்று அவரிடத்தில் அந்த நாகரிகத்தை எதிர்பார்த்தது தவறுதான் என்றாலும் இப்படி ஒரு சேற்றை வாரி திமுக கழகத்தின் மீது வீசியிருக்கிறார்கள். உடனடியாக நம்முடைய தளபதி அவர்களும் அதற்காக பதிலை சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த சாதாரண பிரச்சனைகள், தனி மனிதனுக்கு தேவை, இதெல்லாம் பற்றி நம்ம சொல்லும்போது இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் தள்ளி போனதன் காரணமாக மாநகராட்சி, நகராட்சிகள் அங்கே துப்புரவு பணிகள் சரியாக இயங்க முடியல. எந்த ஒரு பணியுமே நடக்காத ஒரு சூழலில் தான் பல தொற்று நோய்கள் அதிகரித்து இன்றைக்கி நிறைய உயிர் பலி ஆகிறதுக்கும் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்களோட முக்கியத்துவம் என்ன? அப்படி ஒன்று நடக்காதனால தமிழகம், குறிப்பாக சென்னை மாநகராட்சி பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு இல்லைங்களா? உள்ளாட்சி தேர்தல் 2016 அக்டோபரிலே நடைபெற்று முடிந்திருக்க வேண்டும். இப்போ ஏறத்தாழ ஓராண்டையும் தாண்டி உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாத இந்த சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் என்ன நல்லதெல்லாம் நடக்கும்னா, ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினர் இருப்பார். அந்த வட்டத்திற்கு உட்பட்ட அடிப்படை தேவைகள் அவருக்கு என்னவென்று தெரியும். அந்த அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அந்த வார்டின் அலுவலர்களோடு உட்கார்ந்து பேசி திட்ட மதிப்பீடுகள் தயாரித்து வார்டுக்குழு கூட்டத்திற்கு கொண்டு வருவார். வார்டுக்குழு கூட்டத்தில் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு நிலைக்குழுக்களுக்கு வரும். அங்கே அது சரிபார்க்கப்பட்டதற்கு பிறகு மாநகராட்சி மன்ற கூட்டத்திற்கு வரும். அங்கே அது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பணிகளாக மாறி டெண்டர் விட்டு பணிகள் நடைபெறும். ஆனால் இப்போ இது இல்லாததால் அதிகாரிகள் நேரடியாக போய் எந்த வேலையும் பார்த்து இப்போ இந்த தேவை இருக்குது, இதை செஞ்சு முடிச்சோன்னு யாரும் பண்ணுறதில்லை. கவுன்சிலர்ஸ் இருந்தால் அவங்களால அது பண்ண முடியும். இப்போ அது பண்ண முடியாமல் போனதால் பெரிய அளவுக்கான பாதிப்பு. இன்னொன்று என்னென்னா, வருஷம் இப்போ வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் மேயராக இருந்தபோது ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயும் சென்னையை பொறுத்தவரை எங்கே எல்லாம் மழைநீர் தேக்கம் இருக்கிறது இதை கண்டறிந்து அதை தூர்வாரி தூய்மைப்படுத்துவது. இப்போ சென்னையில் ஒரு 1100 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் வாய்கள் இருக்கிறது என்றால் பீரியாடிக்கலி டீசில்ட்டிங் என்கின்ற வகையில் ஒவ்வொரு வருஷமும் அந்த இதுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்க. இப்போ அந்த டீசில்ட்டிங்கிறத சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு இணைப்பு குழு கூட்டங்கள், தமிழக அரசின் சேவைத்துறைகள், மத்திய அரசின் சேவைத்துறைகள், இந்த சேவைத்துறைகள் எல்லாம் ஏறத்தாழ ஒரு 80-90 டிபார்ட்மெண்ட்டை ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மழைக்கும் இந்த வெள்ள பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பது என்று யோசிக்கப்படும். யோசிக்கப்பட்ட விஷயங்கள் செயல்படுத்தப்பட்டதற்கு பிறகு மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக காப்பாற்றப்படுவார்கள். அந்த மாதிரியான நிலை இல்லை. இப்போ அது மாதிரி இல்லாததால் ஒரு சின்ன மழை வந்துட்டாவே, இப்போல்லாம் கூட ஒரு நாளைக்கு ஒரு 7-8 சென்டிமீட்டர் மழை வந்துட்டாவே ஜனங்க ஆளா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த வடகிழக்கு பருவமழை பார்த்து சென்னை மாநகர மக்கள் பெரிய அளவில் பயப்படவே தொடங்கிவிட்டார்கள். காரணம் 2015 டிசம்பரில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம்.
2015 டிசம்பரில் செம்பரபாக்கம் ஏரியை முன்னறிவிப்பு இல்லாமல் யாருக்குமே சொல்லாமல் ஜெயலலிதாவால் அவருடைய அலட்சிய போக்கினால் திறந்து விடப்பட்டு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கன அடி தண்ணீர் ஒரே நாளில் சென்னைக்குள் புகுந்ததோட விளைவு எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடு. ஒரு 430 பேர் இறந்து போனார்கள் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என்கின்ற வகையில் ஒரு பெரிய அளவிலான பாதிப்பு. இந்த பாதிப்புக்கு திட்டமிட்ட காரணம் இதைத்தான் மத்திய அரசின் அமைச்சரை கூட பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். இது மனித தவறு தான் அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு. அந்த மாதிரியான பாதிப்பு மழையை வருகிற போதெல்லாம் மக்களுக்கு மனதிலே வருகிறது. இந்த வருஷம் கூட இந்த வடகிழக்கு பருவமழை வருகிற போது இந்த மாதிரியான பாதிப்பு திரும்ப வந்துருமோங்கிற பயம். வடகிழக்கு பருவமழை கண்டிப்பா வேணும். மழை வந்தாதான் நிலத்தடி நீர் மட்டம் உயரும், குளங்கள் ஏரிகள் நிரம்பும், ஒரு வீட்டு போர்ல வந்து தண்ணி வரும், குடிக்கிறதுக்கு தண்ணி தாராளமாக கிடைக்கும். ஆனாலும் ஜனங்களுக்கு அந்த மழையை பார்த்தா பயமா இருக்கு. முதல்ல உயிர் இருந்தா போதும் சொல்லுவாங்க, உயிர் இருந்தா உப்பு வித்து பொழைச்சிக்கலாம். அது மாதிரி இப்ப தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, எதையாவது பண்ணி காப்பாத்தி நம்ம பொழைச்சிக்கலாம். மழை வந்து அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் இப்போ சென்னை மாநகர்களுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த உள்ளாட்சி அமைப்பான மாநகராட்சி நிர்வாகம் முறையாக இந்த தூர்வாருகிற பணிகளை, இந்த சேவை துறைகளை ஒருங்கிணைக்கிற பணிகளை இந்த மாதிரிலாம் பண்ணாததோட விளைவு. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் திமுக கழகத்தின் ஆட்சியில் இருந்தபோது 1448 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தின் ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தில் கீழ் பெறப்பட்டது. அந்த பெறப்பட்ட பணிகள் என்பது ஒரு 500 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மழைநீர் வடிகால்வாய்கள், சென்னையில் இருக்கிற பழைய நீர்நிலைகளான ஓட்டியாரி நல்லா, கேப்டன் காட்டன் கால்வாய், மாம்பழம் கால்வாய், ஜாபர்கான்பேட்டை கால்வாய், நந்தனம் கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், வீராங்கல் ஓடை, இந்த மாதிரியான நீர்நிலைகளை எல்லாம் காங்கிரீட் பெட் அமைத்து 2 பக்கமும் காங்கிரீட் சுவர்கள் அமைப்பதற்காகவும் 500 கிலோமீட்டர் புதிய மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டுவதற்காகவும் பெறப்பட்டது. இது மாநகராட்சியும் பொதுப்பணித்துறையும் இணைந்து செய்ய வேண்டிய இந்த விஷயத்திற்காக ஒரு 615 கோடி ரூபாய் பொதுப்பணித்துறையும் 833 கோடி ரூபாய் சென்னை மாநகராட்சியுமாக இந்த 1448 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது. தொடங்கிய பணிகள் இன்னமும் கூட நிறைய இடங்களில் முடிக்கப்படாமலே இருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த மாதிரி ஒரு மோசமான நிர்வாகம் அதிமுக ஆட்சி நிர்வாகம். அதனால சென்னையில இந்த கவுன்சிலர்கள் இல்லாம போனது ஒரு பெருங்குறை, கவுன்சிலர் இருந்தப்பவும் கூட எதுவுமே செய்யாம போனதுங்கிறது ஒரு பெரிய குறை. ஆக சென்னை ஒட்டுமொத்தமா இப்போ அடிப்படை வசதிகளில் ஒரு மிகப்பெரிய அளவில் பின்தங்கிய நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் ஒரு 1.5-2 மாசத்துக்கு டெய்லி 10-15 பேர் தமிழ்நாட்டில் எங்கேயாவது இறந்துனே இருந்தாங்க. அதற்கு காரணம் பார்க்கிற போது டெங்கு. இந்த டெங்கு வந்து கடந்த இந்த ஆண்டில் மட்டும் டெங்கு பலி வந்து 1000கணக்கில் ஆகியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாத ஒன்றுதான். உள்ளாட்சி தேர்தல் முறையாக நடைபெற்றிருந்தால் பீரியாடிக்கலி டீசெல்டிங், அந்த கொசு ஒழிப்புக்கு அந்த புகை மருந்து அடிப்பது, ஸ்ப்ரே அடிப்பது, கிணறுகளிலும் வீட்டு கிணறுகளிலும் சம்புகளிலும் இந்த அபேட்டு தெளிப்பது மாதிரியான இந்த விஷயங்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் சரியாக நடைபெற்றிருக்கும். இந்த மாதிரியான நோய்கள்லாம் வராமல் தடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அதை தான் தளபதி சொன்னாங்க. உள்ளாட்சி தேர்தல் நடக்காதது தான் இந்த டெங்கு பாதிப்புக்கு பெரிய காரணம் சொன்னாங்க. அதுதான் உண்மையும் கூட. நிச்சயமா சார், பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதற்கான சரியான பொறுப்பில் ஆளுங்க இல்லாதது ஒரு காரணம்னாலும் இருந்தபோதும் அது சரியாக நடக்கலைங்கிறதுனால நம்ம பழைய காலங்களில் திமுக ஆட்சி காலத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இப்போது சமீபத்திய இந்த புயல் ஒக்கி புயல்னால கன்னியாகுமரி ஒரு முழுமையாக சேதமடைஞ்சதை நம்ம பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக மீனவர் சமுதாய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கில் உயிரிழப்புகள் இருக்கும் அப்படின்னும் போதும் அவர்களுக்கான நிவாரணம் இன்னுமா சரியாக போய் வழங்கலை. அதற்காக செயல் தலைவர் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவங்களோட தேவைகள் என்ன, அந்த எண்ணிக்கை என்ன, மத்திய மாநில அரசாங்கமோட செயலற்ற போக்கு, மெத்தன போக்கு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு உயிர் சேதத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ கன்னியாகுமரியில் அண்மையில் ஒரு ஒக்கி புயலின் கோர தாண்டவம் என்பது ஒரு மாவட்டத்து மக்களையே முழுமையாக சீரழித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக மீனவ மக்கள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் செத்து போயிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மீனவர்களுடைய சொத்துக்கள் சேதமுற்றிருக்கிறது, படகுகள், வீடுகள் எல்லாம் சேதமுற்றிருக்கிறது. இதில் இப்போ இந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு நிவாரணம் தருவது, இறந்து போனவர்களுக்கு அந்த உதவித்தொகை நிவாரணம் தருவது, அந்த குடும்பங்களை காப்பாற்றுவது, காணாமல் போனவர்களை தேடுவது, இதெல்லாம் வந்து அரசாங்கத்தின் கடமை. சரி, இந்த ஒக்கி புயல் வரத்துக்கு முன்னாடி
இவ்வளவு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டாங்களே, ஏன் போனாங்க அப்படிங்கிறது எல்லாருமே கேட்கறது ஒரு கேள்வி. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா யாரும் போக மாட்டாங்க. புயல் வரப்போகுது, இப்போ சொல்றீங்க கடல் கொந்தளிப்பா இருக்கு, யாரும் போகாதீங்கன்னு சொன்னா யாரும் போறதில்லை. நாங்க இப்போ பார்க்குறோம், மீனவ மக்கள் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் இப்போ ராயபுரம் அந்த ஆர்கே நகர் பகுதியில் தான் ஓட்டு கேட்டுக்கிறோம் டெய்லி. இப்போ யாரும் கடந்த ஒரு வார காலமாக அந்த வானிலை ஆராய்ச்சி மையம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, கடல் கொந்தளிப்பா இருக்கு, 8ஆம் தேதி வரைக்கும் போகாதீங்க, 7ஆம் தேதி வரைக்கும் போகாதீங்க, டெய்லி சொல்றாங்க. அதில் ஒருத்தர் கூட அந்த மாதிரியான சின்ன முயற்சியை கூட எடுக்கிறதே இல்லை, ஒரு படகு கூட அங்கே போறதில்லை. அந்த மாதிரியா இருக்கிறப்ப இந்த கன்னியாகுமரியில் இது முன்னமே சொல்லப்பட்டிருந்தால், ஒக்கி புயல் வரப்போகுது, புயல் பாதிப்பு இருக்கும், யாரும் கடலுக்கு போகாதீங்கன்னு சொல்லியிருந்தா, அது வரப்போகிற செய்தியை மீனவர்களுக்கு முறையாக அறிவிக்கப்பட்டிருந்தால் யாரும் கடலுக்கு போயிருக்க போகிறதில்ல. போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் கடலில் பயணித்து அவர்களுடைய தொழிலை செய்து கொண்டிருந்த போது புயல் தாக்குகிறது. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இதற்கு இந்த புயல் பாதிப்புக்கு பெரும் முழு காரணம் மத்திய மாநில அரசுகளின் அலட்சிய போக்குத்தான். அவர்களுக்கு முறையாக சொல்லி அவர்களை கடலில் போக விடாமல் தடுத்திருக்க வேண்டும். அதை தடுக்காதது இவர்கள் செய்த பெரும் குறை, பெரும் குற்றம். ஒரு முன்னாள் மேயரா, சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரா, இன்னைக்கு மக்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி எவ்வளோ தூரம் ஒரு செயலற்ற ஆட்சியாக இருக்குது? மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் இணைந்து மக்கள் விரோத நடவடிக்கைகளை எவ்வளோ தூரம் ஈடுபட்டு இருக்காங்க? ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களோட எண்ணம் எப்படி இருக்குது? இந்த திமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ தூரம் சிறப்பாக மக்கள் தல பணிகள், நலப்பணிகள்லாம் அங்கே செயல்பட்டு இருந்துச்சு? இந்த மாற்றம் அப்படிங்கிறதோட தேவையை இன்னைக்கு மக்கள் எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்காங்க? இன்னும் கன்னியாகுமரியில இந்த புயல் வெள்ளம் பாதிப்பினால மீனவ சமுதாய மக்கள் எவ்வளவு தூரம் ஒரு பெரிய பாதிப்படைஞ்சிருக்காங்க? இந்த ஒரு சூழ்நிலையும் அதை பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்லாம தமிழக அரசாங்கம் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. புத்தகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் படிக்க தவறியவைகளை சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த மார்ச் மாதம் உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்தில் வெட்ட வெளியில் பட்ட பகலில் துள்ள துடிக்க சங்கர் என்னும் இளைஞனை வெட்டி கொன்ற காட்சியை நாம் அத்தனை பேரும் தொலைக்காட்சிகளில் பார்த்தோம். அந்த வழக்கில் இப்போது தீர்ப்பு வந்திருக்கிறது. சங்கரும் கௌசல்யாவும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார்கள். சாதியை பற்றி கவலை கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் விரும்பிய காரணத்தால், ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொண்ட காரணத்தால் 2 பேரும் திருமணம் செய்து கொண்டு 8 மாத காலம் வாழ்ந்ததற்கு பிறகு சாதி வெறியின் அடையாளமாக அந்த இளைஞன் அந்த இடத்தில் வெட்டி சாய்க்கப்பட்டான். எப்படியோ கௌசல்யா உயிர் தப்பினார். இந்த நிகழ்ச்சிக்கு இப்போது வழங்கப்பட்டிருக்கிற கடுமையான தீர்ப்பு ஒரு பெரிய காயத்திற்கு போடப்பட்டிருக்கிற ஆறுதலாக இருக்கிறது. இங்கே தண்டிக்கப்பட்டிருக்கிற 8 பேர், 6 பேருக்கு தூக்கு தண்டனை, ஒருவருக்கு வாழ்நாள் சிறை, இன்னொருவருக்கு 5 ஆண்டு கால சிறை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இவர்கள் தனி மனிதர்கள் இல்லை, சாதிய சமூகத்தின் விடை பொருள்கள். இந்த சமூகத்தினுடைய அடையாளங்களாக, குறியீடுகளாக இவர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு அளிக்கப்படுகிற தண்டனை தனி மனிதர்களுக்கு அளிக்கப்படுகிற தண்டனை அல்ல, சமூகத்தின் சாதி வெறிக்கு விழுந்திருக்கிற சம்மட்டி அடி என்று நாம் பார்க்க வேண்டும். மக்களினுடைய நம்பிக்கையை நீதிமன்றம் காப்பாற்றி இருக்கிறது. இன்னொரு பெரிய செய்தி என்ன என்றால், இந்த தீர்ப்பில் 2-3 குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒன்று, இந்தியா முழுவதிலும் ஆணவ கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டுமே கடந்த 4 ஆண்டுகளில் 80க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்திருக்கின்றன. இது பெரியார் மண், இங்கே சுயமரியாதை இயக்கம் இருக்கிறது, சாதிய வெறி தலைவிரித்து ஆட முடியாது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த மண்ணில்தான் கடந்த 4 ஆண்டுகளில் 80க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்திருக்கின்றன. ஆனால் தமிழகத்திலோ இந்தியாவிலோ இப்படிப்பட்ட ஆணவ கொலைகளுக்கு இதுவரை இவ்வளவு கடுமையான தண்டனை விதிக்கப்படவில்லை. பலர் வழக்கிலிருந்து தப்பித்து போயிருக்கிறார்கள். சில வழக்குகள் முடியாமலேயே இருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு அந்த தீர்ப்பை திருப்பூர் நீதிமன்றத்திலே அந்த நீதிபதி அவர்கள் மிக தீர்க்கமாக அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். எனவே இது ஒரு முன்னோடியான தீர்ப்பு என்பது ஒன்று.
இரண்டாவது, 1.5 ஆண்டுகளில் இந்த வழக்கை முடித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இந்த வழக்குகள் ஈடுபடும் என்பதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். 1.5 ஆண்டுகளில் அந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வந்திருக்கிறது. இரண்டாவது. மூன்றாவதாக, இந்த 1.5 ஆண்டில் கைது செய்யப்பட்ட யாருக்கும் பிணை வழங்கப்படவே இல்லை. யாருக்குமே ஜாமீன் கொடுக்கப்படவில்லை. ஒரு முறை 2 முறை அல்ல, 58 முறை அவர்கள் ஜாமீனுக்காக விண்ணப்பித்து 58 முறையும் அது தள்ளுபடி ஆகியிருக்கிறது. அவர்கள் சிறையில் இருந்தபடியே தான் வழக்கை சந்தித்திருக்கிறார்கள். இந்த 3ஐயும் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி, இவையெல்லாம் நீதிமன்றம் தொடர்பானவை, இவற்றையெல்லாம் தாண்டி சமூகம் தொடர்பான செய்தி என்ன என்றால், இந்த ஆணவ கொலைகளுக்கும் கூலிப்படைகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும் என்பதுதான். எனவே இந்த நாட்டில் இனிமேல் ஆணவ கொலையே நடந்து விடாது என்று கற்பனையில் நாம் சொல்ல முடியாது. அப்படி கற்பனா உலகத்தில் நாம் வாழவும் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இது கண்டிப்பாக கொலையாளிகளை கொஞ்சம் தயக்கத்திற்காவது ஆளாக்கும், சற்று 2வது முறை சிந்திக்கவாவது வைக்கும், கொஞ்சம் உள் மனத்தில் அச்சம் இருக்கும் என்பதை நாம் நம்பலாம். ஏனென்று கேட்டால், சாதி வெறியர்கள் இந்த கொலையை செய்தாக வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கிறார்கள். தான் பெற்ற பிள்ளையாகவே இருந்தால் கூட குற்றமில்லை, சாதிதான் பெரியது குழந்தை பாசத்தை விட என்று கருதுகிறார்கள். இவர்களுக்கு கூலிப்படைகள் கிடைக்கிறார்கள். கூலிப்படையினர் என்ன நினைக்கிறார்கள்? வெட்டி விட்டு தப்பிவிடலாம் என்று தான் நினைக்கிறார்கள். நாம் ஒரு முறை வெட்டிவிட்டால் எப்படியும் ஏதேனும் ஒரு ஒன்று சட்டத்தினுடைய நுழைவுகளில் உட்புகுந்து வந்துவிடலாம், அல்லது பணத்தை கொடுத்து சமாளித்து விடலாம் என்று தான் கருதுகிறார்கள். இப்போது கூலிப்படையினருக்கும் ஒரு அச்சம் வரும். ஆகையினாலே இந்த தீர்ப்பு மிக கடுமையான, வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் ஒரு செய்தியை பதிவு செய்தாக வேண்டும். தூக்கு தண்டனை, மரண தண்டனை கூடாது என்று சொல்லுகிறவர்கள் இதனை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்றால், இந்த தருணத்திலும் மரண தண்டனை என்பதை என்னை போன்றவர்கள் ஏற்கவில்லை என்பதுதான் சரி. இவ்வளவு கொடூரமான குற்றத்துக்கு கூட மரண தண்டனை கூடாதா? இந்த சாதிய வெறி ஏறி போய் விலங்குகளாக வாழ்கிற மனிதர்களுக்கு கூட அது கூடாதா என்று கேட்கலாம். அந்த தொலைக்காட்சியில் கொலை செய்யப்படுகிற அந்த காட்சியை பார்க்கிற யாருக்கும் அப்படித்தான் கேட்க தோன்றும். காரணம், அந்த சங்கர் என்கிற இளைஞனை ஓடி ஓடி துள்ள துள்ள வெட்டி 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 சாய்க்கிறார்களே, இப்படிப்பட்ட கொடுமையான விலங்கு மனம் கொண்டவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் மரணம் தண்டனை என்பது தண்டனை அல்ல. நாம் மரண தண்டனை என்று சொல்லுகிறோமே தவிர அது பழிக்கு பழி வாங்குதல் தான். ஒருவன் கையை வெட்டிவிட்டான் என்றால் அவனுக்கு இத்தனை ஆண்டுகள் தண்டனை, சிறை தண்டனை என்று தான் சொல்லுகிறோமே தவிர கையை வெட்டியவனின் கையை நீ வெட்டு என்று எப்போதும் தீர்ப்பு வழங்கப்படுவதில்லை. கண்ணுக்கு கண் என்பதும் பல்லுக்கு பல் என்பதும் தண்டனை அன்று, அது பழி வாங்குதல் தான். எனவே அரசமைப்பு சட்டத்திலிருந்து அது நீக்கப்பட வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். ஆனால் அரசமைப்பு சட்டத்தில், அதுவும் குற்றவியல் தண்டனை சட்டத்தில், மரண தண்டனை இருக்கிற வரையில் அரிதினும் அரிதான வழக்குகளுக்கு அது வழங்கப்படுகிறது என்கிற முறையிலே இது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அது மரண தண்டனையா வாழ்நாள் தண்டனையா என்பது ஒரு புறம் இருக்க, மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நீதிமன்றத்திற்கு தலைவணங்கி நாம் நன்றியை சொல்லுகிறோம். அதுபோல இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த கௌசல்யாவை நாம் பாராட்ட வேண்டும். தந்தை தாய் பாசமெல்லாம் தடுத்து விடாமல் நீதியின் பக்கம் நின்ற, அந்த நேர்மைக்காக போராட வேண்டும் என்ற துணிவு கொண்ட அந்த கௌசல்யாவுக்கு தமிழகம் மறுபடியும் ஒரு முறை பாராட்டுகிறது. பெண்களுக்கான முன் மாதிரியாக, எடுத்துக்காட்டாக, சாதிக்கு எதிராக சாகும் வரையில் போராடுவேன் என்று சொல்லுகிற துணிச்சல் உள்ள பெண்ணாக இன்றைக்கு கௌசல்யா தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். இன்னொன்றையும் இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்கலாம். இதனால் என்ன பயன் விளைந்தது? சாதி வெறியர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த சங்கர் என்கிற அந்த பிள்ளையை எந்த குற்றமும் செய்யவில்லை. காதலித்த ஒரு குற்றத்திற்காக அவனை வெட்டி கொண்டீர்கள். கௌசல்யாவினுடைய வாழ்வை சிதைத்தீர்கள். இன்றைக்கு கொலை செய்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்று தூக்கு மேடையை அல்லது சாகும் வரை சிறையை நோக்கி கொண்டிருக்கிற நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். கொலை செய்த அந்த கூலிப்படையில் இருக்கிற அவர்களினுடைய வயதை பார்த்தால் 25 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ளாக இருக்கிறது. வாட வேண்டிய வயதில் விஞ்ஞானியாக அவர் வந்திருக்கலாம்,
பொறியாளராக வந்திருக்கலாம், மருத்துவராக வந்திருக்கலாம். அவர்கள் வெறும் கொலை செய்கிற கூலிப்படைகளாக, சாதிக்கு பலியானவர்களாக ஆகி இன்றைக்கு தங்கள் வாழ்க்கை முழுவதையும் அவர்களும் சிறையில் கழிக்கப் போகிறார்கள் அல்லது தூக்கு மேடையேறப் போகிறார்கள். யாருக்கு சாதி எந்த நன்மையை செய்தது? யார் ஒருவருக்கும் எந்த பயனும் இல்லாமல் அத்தனை பேரினுடைய வாழ்க்கையும் அழிந்து போயிற்றே. இதுதான் சாதியால் கிடைக்கிற பயன் என்பதை சமூகம் உணர்வதற்கும் கூட இந்த தீர்ப்பு பயன்படும். ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கிற நீதிபதிக்கு மீண்டும் நம்முடைய தலை வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும். வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து அதிக அளவில் லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் வணிகத்தில் உள்ள நன்மைகள் தீயவைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வந்து ஒரு வாரமும் தொழில் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளையும், தொழில் சம்பந்தப்பட்ட நிதி ஆலோசனைகளையும், தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகள் மற்றும் வந்து ஒரு தொழிலில் வந்து என்ன பிரச்சனைகள் வந்துன்னா எப்படி பண்ணலாங்கிறத ஜென்ரலாக சொல்லிட்டு வந்தேன். அதில் வந்து நம்ம தொழிலை நடத்துகிற ஒருத்தருக்கு சடனாக, தொழில் ஒருத்தரவரோ இல்லை சேலரியில் இருந்தாலும் சரி, சடனாக அவரோட பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் வரும்போது அந்த அவரோட ரெகுலர் சேலரியோ இல்லை அவரோட தொழிலில் இருந்தோ பணத்தை எடுக்காமல் என்ன பேரலாக பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனைகள் வராமல் ஒரே ட்ராக்கில் போகலாங்கிறதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று வந்து எஜுகேஷன் லோன். எஜுகேஷன் லோனுங்கிறது வந்து வெறும் தொழில் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிரச்சனைக்காக மட்டும் இல்லை, நம்மளோட ஃபேமிலிக்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பசங்களோட படிப்புக்கு தேவையான விஷயம். அதனால் அதை சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து ஒரு மேரேஜ் லோன் எப்படி எடுக்கலாம், என்ன மாதிரிலாம் பர்சனல் லோன் எடுத்தால் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத சொல்லியிருந்தோம். அதுலேயே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு பர்சனல் லோன் எடுக்கும்போது, பர்சனல் லோனுங்கிற கேட்டகரியில் தான் மேரேஜ் லோன் வருது. அந்த மேரேஜ் லோன் வருது, இல்லை ஸ்மால் ஒரு லேண்ட் வாங்கக்கூடிய லோனோ, இல்லை வந்து ஒரு டெம்பரவரியாக வந்து ஒரு வீட்டை ரிப்பேர் பண்ணக்கூடிய லோனோ, இல்லை ஆஃபீஸை ஃபர்னிஷ் பண்ணக்கூடிய லோனோ, ஃபர்னிஷம் பண்ணக்கூடியதுக்கோ, இல்லை ஒரு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட்டோ, இல்லை ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, அதாவது ஒரு பெரிய எக்ஸ்பெண்டிச்சருக்கு தேவையான லோனோ வாங்கலாங்கிறது எல்லாமே பர்சனல் லோனில் தான் வரும். இதில் நான் வந்து சேலரி கிளாஸுக்கு தேவையான விவரங்களை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இந்த மாதிரி சேலரி சர்டிஃபிகேட் தேவை அப்படிங்குன்னு. பிஸ்னஸில் நடத்துகிறவங்களுக்கு 5 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும், 2 வருஷம் 3 வருஷம் ஐடி ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும், 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இதுலேயும் வந்து முக்கியமாக 2 விஷயத்துலையுமே சிபில் ஸ்கோரு கண்டிப்பாக நல்லா இருக்கணும். சிபில் ஸ்கோர் வந்து இப்போ ஓரளவு சரியில்லைனாலும் இனிமேலாவது கொஞ்சம் கரெக்டாக ட்ராக்கில் கொண்டு வந்துடுங்க. எந்த விதமான இடத்துலையும் வந்து பணத்தை கட்டலைன்னு சொல்லி டிஃபால்ட் ரெக்கார்டில் நம்மளோடது வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இது இல்லை, இந்த டிஃபால்டர் ரெக்கார்டு வந்துருச்சுனாலே எந்த லோனுமே யாருக்கிட்டையுமே வாங்க முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் முதலீடும் வாங்க முடியாது, கடனும் வாங்க முடியாது. ஸோ அதனால் அதில் வந்து எந்த விதமான எதுவும் பிரச்சனைகளும் வராமல் அதை நம்ம கரெக்டாக ட்ராக்கில் வச்சுருக்கணும். இந்த பர்சனல் லோன் இப்போ வாங்கிட்டு இந்த பர்சனல் லோன்லேருந்து உள்ள செக்மெண்ட்டு தான் நான் சொன்னது, ஒரு அவசரமான ஒரு மேரேஜுக்கு யூஸ் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது நம்மளோட பர்சனல்லேருந்து மாதம் நம்மளோட சொந்த இதுலேருந்து மாதம் ரீபே பண்ணும்போது இது பிஸ்னஸையும் அஃபெக்ட் ஆகாது, நம்மளோட ரெகுலர் எதையும் நம்மளோடது உடனடியாக அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா பெரிய அமௌண்ட்டை நம்ம வெளியில் எடுத்து செலவு பண்ணுறதுனால, இது நமக்கு லோனாக கிடைக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து சடனாக ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வருதுன்னா எகெயின் பர்சனல் லோன் போடும்போது அந்த டோட்டல் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம அதில் கவர் பண்ணிவிட்டு மாதம் கட்டிட்டு வரலாம். பிஃபோர் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம வர்றதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ணலான்னா, மெடிக்கல் இன்சூரன்ஸை நம்ம எடுத்து வச்சுருக்கணும், கம்பல்சரியாக லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் எந்த விதமான லோனோ ஜென்ரலாக வந்து இந்த ஒவ்வொருத்தரும் நமக்கு குறைச்ச வருமானமாக இருந்தாலும் கண்டிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்காக 25,000 இல்லை 50,000 அது ஒரு வருஷமும் எக்ஸ்பெண்டிச்சராக போயிடும், ஒரு வருஷமும் செலவாக தான் போகும். ஆனால் என்றைக்காவது பெரிய செலவு வரும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்காதீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்காதீங்க. லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கம்பல்சரியாக ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் எடுக்கிறதுனால நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ்க்கோ இல்லை சம்பளம் வாங்கும்போதோ சடனாக எந்த விதமான செட்பேக்கும் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த ஒரு பர்சனல் லோன் வாங்கிறத பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன், அதில் க்ரைட்டீரியா எவ்வளோங்கிறதையும் சொன்னேன். ஜென்ரலாக வந்து லோன் வாங்கும்போது ஒரு என்ன விஷயத்துக்காக நம்ம லோன் வாங்குகிறோமோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். சப்போஸ் வந்து நீங்கள் சடனாக ஒரு லேண்டு ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து கம்பெனிலேருந்து எடுத்து அந்த லேண்டை வாங்குறதுக்கு பதிலாக பர்சனலாக வாங்க போகிறீங்கன்னா ஒரு பர்சனல் லோனை போட்டு அதுலேருந்து வாங்கிக்கோங்க.
அதுக்கு பதிலாக டைரெக்டாக கம்பெனி உங்களோட நிறுவனத்துலேருந்து ஈவன் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக இருந்தாலும் நீங்கள் தான் ரெண்டும் ஒன்றா இருந்தாலுமே அதுலேருந்து கையை வைக்காதீங்க, டோட்டலாக கேஷ் ஃப்ளோ அடி வாங்கிடும். ஸோ அதனால் வந்து இந்த 2 விஷயத்தையும் பர்சனலையும் பிஸ்னஸும் ஒரே ஆளாக நீங்கள் இருந்தாலும், நீங்கள் ஒரு ஃபேமிலியாக நடத்தினாலுமே சரி, இது 2த்தையும் பிரித்து தனித்தனியாக நடத்திக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த தொழில் நடத்தும்போது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எந்த நிறுவனத்தை எந்த தொழில் நீங்கள் நடத்துனீங்கனாலும் நீங்கள் இல்லைன்னா அங்கே வந்து என்ன நடக்கும், அதுக்கு வந்து என்ன ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கிறீங்க, அந்த டைமில் என்ன ஆகும், அதை வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்து வச்சுருக்கணும். அப்படி அதை முக்கியமாக பார்க்கணுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க அப்படின்னீங்கன்னா, ஹோட்டல் நடத்துகிறவங்க வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 20,000 ஒரு 50,000 ரூபா வருமானம் வருது, இல்லை 1 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னா, இந்த ஹோட்டல் நடத்துகிறவர் வந்து இல்லைன்னா அதே வருமானம் வருமா, இல்லை அதுக்கு கீழே இறங்குமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கணும். ஸோ ஓரளவு தான் பாதிப்பு இருக்குன்னா இது வந்து ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அதாவது ஒரு தனியாக நடத்தக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கும், எந்த விதமான ஃப்யூச்சர் பிரச்சனையும் வராது. இந்த விஷயத்தை நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இந்த பர்சனல் லோனோ இல்லை எஜுகேஷன் லோனோ இந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸின்னு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமோ இது எல்லாமே வந்து ஒரு தொழில் நடத்தக்கூடியவருக்கோ இல்லை ஒருத்தருக்கும் முக்கியமாக தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய விஷயம். ஸோ நமக்கு வந்து தேவையான நம்மளோட வருமானம் வந்து நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், நம்ம சடனாக ஒரு 6 மாதம் போக முடியலன்னா அதுக்கு நம்ம என்ன பேரலாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம், அதுதான் முக்கியம். ஒன்று இன்சூரன்ஸ் இருக்கணும், இல்லை மெடிக்கல் இருக்கணும், இல்லை இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கணும். தொழில் சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா தொழிலுக்கு பேரலாக நம்மளோட நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு சிஸ்டமை நம்ம கையில் வச்சுருக்கணும். இல்லை வேறு ஒரு நிறுவனமோ ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோ இல்லை தனியாக கூட வச்சுருக்கலாம். மெயினாக இதுலேருந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு பிஸ்னஸில் வந்து தொழில் நடத்தக்கூடியவருக்கு வந்து எப்போதுமே பிரச்சனைகள் எப்போ வரும்னா, அந்த நடத்தக்கூடிய பிஸ்னஸில் அதுலேருந்து எந்த பிரச்சனையும் வராது, ஓரளவு கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். சடனாக அதுலேருந்து ஒரு டிவியேட் பண்ணி புதுசாக ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணும்போது இந்த கடன் நடைமுறையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் வந்து கையை வைக்கும்போதோ, அந்த வருமானத்துலேயோ அந்த கேஷில் கையை வைக்கும்போதோ இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அதுக்கு தேவையான தனித்தனி கடனை தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால ஒரு தேவைக்கு ஏற்ற லோனை தனித்தனியாக பண்ணும்போது, தேவைக்கு ஏற்ற பணத்தை தனித்தனியாக அணுகும்போது உங்களோட பிஸ்னஸில் செட்பேக்கு எங்கேயுமே வராமல் நீங்கள் தனியாக அதை நடத்த முடியும். இதுக்கு தேவையான கடனை தனியாக கட்டிக்கிட்டு இருக்க முடியும். என்னதான் வந்து பின்னாடி வந்து ஒரு கஷ்டம் வந்ததுன்னா இந்த 2ம் ஒன்றா சேர்ந்தாலுமே கூட அது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் நடத்த முடியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பிஸ்னஸ் நடத்தும்போது நம்ம பேரலாக பார்த்துக்க வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ இதை தவிர பார்த்திங்கன்னா, ஒரு தொழிலை நடத்துகிறவங்க வந்து இப்போ இன்றைக்கி டேட்டில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, 2.5 லட்சத்துலேருந்து லோன் கொடுக்குறாங்க. பிஎல்ஆர்னு சொல்லக்கூடிய ப்ரைம் லெண்டிங் ரேட்லேருந்து ஒரு 1.5% கூட மட்டும் வச்சு அதில் நிறைய வட்டி விகிதங்களில் கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு 6 மாதம் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க, ஒரு 3 மாதம் கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஸ்கீமில் வந்து 25% கவர்மெண்ட் சப்சிடி தரேன்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனியாக இருந்ததுன்னா ஒரு சில நிறுவனங்களுக்கு முதல்ல வந்து ஒரு 6 மாதத்துக்கு வட்டி கூட கிடையாதுங்கிற சில ஸ்கீம்லாமும் கூட இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து நிறுவனங்கள், நிறைய வந்து நிதிங்கிறது நான் சொல்கிறது பேங்க்கும் சரி, நான் பேங்கிங் ஃபைனான்ஸ்னு சொல்லக்கூடிய நிதி நிறுவனங்களும் நிறைய இன்றைக்கி டேட்டுக்கு வந்து தொழில் நடத்துகிறவங்களுக்கும் ஓரளவு கரெக்டாக வருமானம் வர்றவங்களுக்கும், முக்கியமாக சிபில் ரெக்கார்டு நல்லா இருக்கிறவங்களுக்கு அவங்க தேடி வந்தே கொடுப்பாங்க. ஸோ அதனால் மெயினாக வந்து இந்த சிபில் ரெக்கார்டை பார்த்து வச்சுக்கோங்க, பேன் கார்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 3வது வந்து ஐடி ரிட்டர்னை கம்பல்சரியாக ஃபைல் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஒரு லோனையும் எந்த பர்பஸுக்கு தேவையோ அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறவங்க வந்து ஒரு ஐடி ரிட்டர்ன் நீங்கள் கம்பெனின்னு ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக வச்சுருக்கீங்கன்னா உங்களோட ஐடி ரிட்டர்னை ஃபைல் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் மறந்து போகிற விஷயம் வந்து நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க. இதை வந்து ROC ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் அப்டேட் பண்ணணும். வெறும் வந்து ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் மட்டும் நம்மளோட விஷயங்கள் முடிஞ்சிடாது. ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதை ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் நம்ம அப்லோட் பண்ணினா மட்டும்தான் நம்மளுக்கு ROCலேருந்து அடுத்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ROCங்கிறது தான் வந்து நம்மளை ரெகுலேட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நிறுவனம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுங்கிறது உங்களோட வருமானத்தை ஃபைல் பண்ணக்கூடிய விஷயம். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க வெறும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாலே போகிறோன்னு.
ஸோ ஆர்ஓசி ஃபைல் பண்ணணும். இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களோட கம்பெனியை வந்து ஆர்ஓசி ஃபைல் பண்ணாதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அரௌண்டு 20,000 பேரோ இல்லை 30,000 பேரோ தெரியல, அந்த அளவுக்கு மேலே அந்த டைரக்டர்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்கள வெளியில் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்களால அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் முடக்கமாயிடும், அடுத்த இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஒரு ஐடி ரிட்டர்னில் கூட ஃபைல் பண்ண முடியாது. ஸோ முக்கியமாக வந்து ஆர்ஓசி ரிட்டர்னை நீங்கள் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்கன்னு இதன் வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு வாரமும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் மேலே வர வாரங்களில் இதே மாதிரி வேறு தொழிலுக்கு தேவையான பல ஆலோசனைகளை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. அவற்றிலிருந்து சிறந்த தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நம்முடைய வாழ்க்கையை தொழில்நுட்பம் எப்படி மாற்றுது அப்படின்னு பேசிகிட்ருக்கோம். இதில் ஏன் அதாவது நம்மள பலர் இன்னும் வந்து மாறாமல் இன்னமும் நம்ம பழைய வாழ்க்கையை கடைபிடிச்சிட்ருக்கோம். பழைய வாழ்க்கைன்னு அப்படி இல்லை, தொழில்நுட்பத்தை ஏன் பெரிதாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதாவது பழைய முறைகள் அப்படின்னு சொல்கிறத விட எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை நம்மளால் வந்து உள்வாங்கி கொள்ள முடியுது அப்படின்னு. பல நிறுவனங்களில் பல வேலை மையங்கள் மெல்ல மெல்ல இன்றைக்கி என்னென்னா எப்படியெல்லாம் வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப அதாவது எல்லாம் மாறுச்சுன்னு சொல்லாட்டி கூட அடிப்படையான விஷயங்களில் சின்னதாக மாறுதல். இயந்திரங்கள் வந்தது ஒன்று, எல்லா இடத்துலையும் கணிப்பொறி வந்திருக்கு. எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து அதை ஒரு காலத்தில் டைப் ரைட்டிங்கிறது ஒரு பெரிய ஸ்கில்லாக இருந்தது. இன்றைக்கி எல்லாமே நம்ம டைப் அடிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுக்கு படிச்சுட்டு தான் வரணுங்கிற விஷயங்கள் எல்லாமே செஞ்சு பார்த்து கற்றுக்கலான்னு ஆயிடுச்சு. அதேமாதிரி எதை பற்றி வேணால் கேள்வி கேட்கலாம், எங்கே வேணால் கற்றுக்கலாம், யார் வேணால் எதை வேணால் செய்யலாம், எதையுமே குறுகிய காலத்தில் கற்றுக்கலாம். அதே மாதிரி உட்கார்ந்த இடத்துலேருந்து எங்கேருந்து வேணால் படிக்கலாம், யார்கிட்ட வேணால் உதவி பெறலாம். இப்படிங்கிற விஷயங்கள் வந்து வாழ்க்கையை ஒரு பக்கம் வந்து சுலபமாயிருக்கு. அதுதான் உண்மை. அப்போது ஒரு இதில் நிறுவனத்தில் முன்ன மாதிரி இப்போ வந்து பாரம்பரிய முறைகளில் மட்டும் நம்ம கல்வி அளிக்கிறதோ இல்லாட்டி பயிற்சி அளிக்கிறதோ வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு 8 மணி நேரம் உட்கார்ந்து பேசி ஒரு 20 பேர் நாள் முழுக்க இதுக்காக உட்கார்ந்து காதால் கேட்பதை மட்டுமே ஒரே வழியாக எடுத்துக்கொண்டு செய்வது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 8 மணி நேரம் உட்காந்து கேட்குறது அப்படிங்கிறதே இன்றைக்கி எல்லாருக்கும் சிக்கல். அது தவிர ஒரே ஒருத்தர்கிட்ட தான் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் எதையுமே இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாமா, அதாவது கிராஸ் லேர்னிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியுமா, ஒருத்தர் பல பேருக்கு கற்றுக் கொடுக்கறது, அது இது வேலையாக இருக்கலாம், பயிற்சியாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம். அப்படிங்கிறத விட ஒருத்தர்கிட்டேருந்து மற்ற எல்லாரும் கற்றுக்க முடியுமா, அது யார்கிட்ட இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த பியர் லேர்னிங்னு சொல்லுவாங்க. கூட படிப்பவர்கள் எப்படி சொல்லித்தரலாம், ஆசிரியர் மட்டும் இல்லை, ஆசிரியர் நம்ம கூட படிக்கிறவங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வழியில் வந்து செல்ல முடியும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் பாடத்திட்டத்தில் நடந்திருக்கு. இப்போது நம்ம என்ன செய்யணும்னா மெல்ல மெல்ல அந்த பாரம்பரியத்திலிருந்து சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வேணும். இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடிய மனிதத்தன்மைகள், ஆசிரியர்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு, அதாவது உளவியல் சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்குது, அதெல்லாம் தக்க வைக்கணும். அதே நேரத்தில் சொல்லிக் கொடுக்கின்ற முறைகள் மாறலாம். இப்போது ரொம்ப வேகமாக கொண்டு செல்ல முடியும். பல விஷயங்களை ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்க முடியும். நீ காட்சி வடிவத்தில் காமிக்க முடியும். அதே வலைதளத்துலேருந்து என்ன வேணால் எடுத்துக்க முடியும். நம்மளால் யாரை வேணால் எங்கே வேணால் உட்கார வச்சு சொல்லித்தர முடியும். அப்போது இதெல்லாம் பயன்படுத்திக்கிறதும் நம்முடைய புத்திசாலித்தனம். அப்படி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பல கல்லூரிகளில் கிட்ட பெரிய நகரங்கள்லேயே கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஐபேட் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, மீண்டும் இன்னும் பழசை எங்கேயோ பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆசிரியர் கையில் ஒரு நோட்ஸை கூடாதுன்னு சொல்லித்தரணும், மற்றவங்களாம் அதை எழுதிக்கணும், அதை வந்து வாய் வழி செவி வழி கல்வி இதுதான் அப்படிங்கிறத வந்து இன்னமும் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்லேயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது என்னென்னா முழுக்க அப்படியே நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து, அதாவது மாணவர்களை
கேள்வி கேட்பதற்கான சுதந்திரம், மாணவர்களை பதில்களை தயாரித்து கொள்வதற்கான ஒரு சுதந்திரம், அதே மாதிரி அதை வந்து பகிர்ந்து ஒரு சோதனை செய்வதற்கான ஒரு சுதந்திரம், இதெல்லாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் கல்வி வந்து மேன்மை அடைய முடியும். ஒருவர் கொடுத்து பலர் பெறுவது அல்ல கல்வி. அப்போது என்னை பொறுத்தவரை தொழில்நுட்பம் மிக அதிகமாக அவசியம் செயல்பட வேண்டியது அதை பணியிடத்தை விட என்னை பொறுத்து கல்விக்கூடத்தில் தான் அதிகமாக செய்யணும். ஒன்றும் வேண்டாங்க, நம்ம லைப்ரரி இருக்குது. இன்னொரு காலத்தில் நம்மலாம் போனோம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உள்ள நூலகத்தில் உட்காரணுன்னா ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும், ஆயிரக்கணக்கான புத்தகங்களை கை வச்சு தேடணும். நல்ல அனுபவம் தான், நாங்கள்லாம் இருந்திருக்கோம். ஆனால் ஒரு சின்ன தகவல் திரட்டுறதுக்கு பல மாதங்கள் ஆகலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவன் ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தான்னா, எப்படி தேடணும் அப்படின்னு தேர்ச்சி பெற்றிருந்தால் சில நிமிடங்களுக்குள்ள அந்த தகவலை பெற முடியும். அப்போது நல்லா கவனிங்க, ஒரு 6 மாதங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு அதாவது ஒரு தகவல் இன்றைக்கு ஒரு 6 நிமிஷத்தில் வருது. அப்போது அந்த ஆசிரியருங்கிறவர் கிட்டத்தட்ட பழைய மாடல் இந்த 6 மாதங்கள் தேடி தகவலை பெற்ற காலத்தில் இருப்பவர். இப்போ மாணவருங்கிறவங்க இங்கே 6 நிமிஷம் 6 நொடிக்குள்ளே தகவலை பெறுபவர்கள். இப்போ இவங்க யாருக்கு சொல்லித்தர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, மாணவர்களிட எப்படி தேடுவது என்று தெரிந்த மாணவர்களிட எப்படி வேகமாக கற்றுக்கலான்னு தெரிஞ்ச மாணவர்கள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேள்விகளையும் சோதனைகளையும் அவங்கக்கிட்ட கொடுத்துக்கிட்டு நீங்கள் போய் விடைகளை கொண்டு வாங்கன்னு சொல்லணும். அதுதான் நம்மளோட கல்வி முறையின் உண்மையான ரகசியம். அதுதான். எல்லாமே ஒருத்தர் கொடுத்து பல பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஏன் உண்மை நினச்சிக்கிட்டு இருக்கணும்? கேட்கணும். இதுதான் கேள்வி, இதுக்கு என்னென்ன மாதிரி விடைகள் இருக்குது, இதை நம்ம எப்படி பண்ணலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி நாளைக்கு வாங்க, இல்லை நம்ம மதியானம் பேசலாம், இதை வச்சு நீங்கள்லாம் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நாளில் ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை உடனுக்குடன் ஊடகம் தெரிவிக்கிறது. இப்போ இந்த நிமிஷம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்க அணு ஆராய்ச்சியில் நேற்று நடந்தது என்ன, இன்றைக்கி நடந்தது என்னன்னு கேட்டால் உடனே சொல்ல முடியும். எதுவாக மருத்துவத்துறையாக இருக்கட்டும், ஆராய்ச்சியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடனடியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிறப்போ நம்ம பழைய விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு அது இன்றைக்கு தேவை என்கிற ஒரு அடிப்படையில் அதே மாதிரி ஒரு வழிமுறையில் இன்றைக்கு என்னை பொறுத்து தேர்வுகளே கூட ரொம்ப பழைய முறையில் நடத்திட்டு இருக்கோம். நம்ம தேர்வு கிட்டத்தட்ட ஞாபக சக்தியை தான் நம்ம திரும்ப நினைவு கூற முடியுதா, அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கா, எழுதக்கூடிய தன்மை இருக்கா, இவ்வளவு தான் பரீட்சை பண்ணி பார்க்குறத ஒழிய அவர்களுடைய நிஜ அறிவு, செயல்பாட்டு அறிவு, அதே மாதிரி ஒரு தகவலை வெளிக்கொணர்ந்து சொல்லக்கூடிய முறை, அதாவது வழிபடுத்தக்கூடிய முறைகள் எதுவுமே நம்மளுக்கு சோதிக்கிறது இல்லை. அதனால தான் எல்லா இடங்கள்லையும் தொடர்ந்து அதிகமாக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் ஒரு சிறந்த பணியாளராக ஆவதில்லை, ஆக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா அதற்கு தேவையான சோதனை திறன்களை இங்கே சோதிக்கப்படுவதில்லை. இங்கே அகாடமிக் ஸ்கில்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ தொழில்நுட்பம் வந்ததுனால ரொம்ப அழகாக தானே இங்கேருந்தே சொல்லித்தர முடியும். ஜாப் ஸ்லைசிங் மாதிரி இந்த வேலைக்கு தயார்படுத்தணுன்னா, இந்த திறன்கள் தேவைப்படணும்னா இதை போன்ற விஷயங்களை இங்கு இவ்வாறு இவர்கள் மூலம் கற்பிக்கலாம் என்ற அளவில் இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது.